பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதை கேள்விப்பட்டு தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இது இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே, இதை இப்படியே விடக்கூடாது, என்னடா இது, அவன் சொன்ன மாதிரியே குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டானே, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயினா எப்படியாவது நான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அவன் தனியாக போகாமல் ரேவதியை கூட்டிகிட்டு வந்திருக்கான். பயங்கரமான ஆளாக தான்டா இருக்கான் அவன். பார்க்கும்போது புல்லு பூச்சி மாதிரி இருந்துட்டு எந்த வேலை பண்ணியிருக்கான் பார்த்தியா. அவனை போய் நான் பாவம்னு நினச்சேன்டா, ஆனால் அவன் கேரியாக தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாடுறா, இதுக்கப்புறமும் ரேவதியும் குழந்தைங்க அங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ரொம்ப நாளாக விட்டு வைக்காதடா, எனக்கும் குழந்தைங்க இல்லாமையும் ரேவதி இல்லாமல் இருக்க முடியலடா, முதல்ல போய் கூட்டிகிட்டு வந்துடுறா, பாக்கியராஜ் வந்து எதாவது பண்ண போகிறான் அப்படின்னோடனே, சரிம்மா நான் போய் குழந்தையும் வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் ரேவதியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து தங்கராஜ் இங்கே வந்து பாக்கியராஜா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, மாப்பிள்ளை தான் குழந்தைய கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதுக்கப்புறம் ஏன்டா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. இங்கே பாருமா, குழந்தைங்களும் ரேவதியும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். ரேவதியை கூட்டின்னு போய் தானே கூட்டின்னு வந்தேன். அந்த குழந்தைக்கு ஏன் அவர் மட்டும்தான் அப்பாவா, ரேவதி அம்மா இல்லையா? டேய், நீ ஏன்டா மேலும் மேலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைலாம் ஒரு நாள் தான்டா, அதுக்கு மேலே இருக்காதுடா, நீ ஏன்டா அதை அதிகப்படுத்திட்டு இருக்க, ரேவதியை சமாதானம் ஆனாலும் நீ சமாதானமாக விட மாட்ட போல் இருக்கே, இப்படி இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீ பொண்ணோட வாழ்க்கையை பற்றி பேசுறியா, இல்லை எல்லாரும் வந்து எதாவது சொல்லுவாங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி யோசிக்கிறியா? டே, எல்லாம் சேர்த்து தானே சொல்லிட்டு இருக்க, அம்மா சொல்கிறது என்ன தப்பு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சியோட லைஃப் எப்படி இருக்கணும் நான் தான் தீர்மானிக்கணும், அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை போட்டு பாருங்கள், அவரை இப்படி இருந்தால் தான் வேலைக்கு ஆகும், அப்போ தான் அவர் திமிர் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க பண்ணுறது, அதான் எனக்கும் ஒன்றும் புரியலையே, சரி போகட்டும், எப்படியாவது பேசி பார்ப்போம் அப்படின்றாரு அவங்க அப்பாவும். இங்கே வந்து தங்கராஜ் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. இல்லை, பையனையும் கூட கூட்டின்னு வந்துட்டாங்க, அதனால தான் குழந்தைங்க 2 பேரும் இங்கே கூட்டின்னு வந்துட்டா நான் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வந்து நான் கூப்பிட்டு பார்த்தேன், உங்கள் பொண்ணை நீங்கள் அனுப்ப மாட்டேன்றீங்க, இப்போ குழந்தைங்களும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த குழந்தைங்க உரிமை இருக்குல்ல மாமா, அப்போ என் கூடயும் குழந்தைங்க இருக்கணும்ல, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே, கொஞ்சம் டைம் கொடுங்க மாப்பிள்ள, பேசிவிட்டு நாங்கள் வந்து முடிவு எடுக்கிறோம். இல்லை மாமா, கையோட குழந்தையும் ரேவதியும் கூட அமுச்சு விட்டுருங்க, இதுக்கப்புறமாவும் அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல மாமா, உங்கள் பையன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு. நான் பண்ணுறது சரியில்லையா, நீங்கள் பண்ணுறது மட்டும் கரெக்டாக இருக்கா, ஏன்னா நீ சும்மா பேசிகிட்டே இருக்க, ரேவதி நீ குழந்தைங்க கூட்டி மாப்பிள்ளையோட கிளம்பு, ரேவதி போகலாம் அப்படின்னு. அமைதியாக இருக்காங்க ரேவதி. என்ன ரேவதி எதுவுமே சொல்லாமல் இருக்க, நான் வரமாட்டேன், என் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் அனுப்ப முடியாது அப்படின்றாரு. உடனே வந்து யோசிக்கிறாரு தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, ரேவதி கிட்ட, ரேவதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரேவதி அப்படின்னோடனே, என்ன பேசணும் அப்படின்றாங்க. ரேவதி ப்ளீஸ் ரேவதி கொஞ்சம் பேசணும், நான் பேச தயாராக இல்லை, ரேவதி இங்கே வரமாட்டா அப்படின்னோடனே, எல்லாம் முன்னாடி பேசுங்க, இப்போ என்ன எல்லாம் முன்னாடி ரேவதி கிட்டே பேசணும், அவ்வளோ தானே, நான் பேசுகிறேன், ரேவதி தயவு செய்து என்னை மன்னிச்சுட்டு, சத்தியமாக சொல்கிறேன் ரேவதி, கையை பிடிக்கிறாரு, கையில் சத்தியம் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் உன்னை எக்காரம் கூட அடிக்க மாட்டேன், இது வந்து சத்தியம் ரேவதி அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நான் தான் சத்தியம் பண்ணி இவ்வளோ தூரம் கொடுக்குறேன்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இதுக்கு மேலே நான் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற ரேவதி, இதுக்கப்புறம் நான் கோவப்பட மாட்டேன், உன்னை அன்பாக பார்த்துப்பேன் ரேவதி, இது சத்தியம் ரேவதி, இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் ரேவதி, மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுங்கள் மாமா, அத்தை நீங்களும் சொல்லுங்கள் அத்தை அப்படி சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாரு. உடனே குழந்தைங்க உடனே வாங்க செல்லுங்களா அப்படி சொல்லிட்டு கட்டி வந்து முத்தம் கொள்கிறாரு. ரேவதி ப்ளீஸ் ரேவதி, நீ இல்லாமையும் குழந்தைங்க இல்லாமையும் அந்த வீடு விரிச்சோடி போச்சுடி, ப்ளீஸ் ரேவதி வந்துடு ரேவதி, டே இதுக்கு மேலே ஒரு புருஷன் என்னடா பண்ண முடியும், மாப்பிள்ளை தங்க மாடவரா பார்த்தல, அவர் செஞ்சு தப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்குறாரு, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு, மாப்பிள்ளை எனக்கு தெரியும் மாப்பிள்ளை நீங்கள் சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு, ரேவதி குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீ கிளம்புமா மாப்பிள்ளை கூட அப்படின்னு. ரேவதி அவங்க அண்ணனையும் பார்க்குறாங்க. அவன் கிடக்கிறான், நான் பேசிக்கிறேன் நீ கிளம்புமா அப்படின்னு. இல்லைப்பா அண்ணன் சொல்லாமல் நான் கிளம்ப முடியாது அப்படின்னு ரேவதி தீர்க்கமாக சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ புருஷன்கார இந்த அளவு வந்து இறங்கி வந்து கெஞ்சுறான், ஆனால் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க, இது சரியில்லை ரேவதி, உன் வாழ்க்கையை நீயே வந்து பாழாக்காத, உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டு போட்டுருக்கே. இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் இவரை நான் நம்ப முடியாது, இவர் சொல்கிற சத்தியத்தை நம்பிலாம் நான் போக முடியாது, அதனால் என் அண்ணன் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன், என் அண்ணன் போக சொன்னால் நான் போகிறேன், அப்படி இல்லையா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தீர்க்கமாக சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை கேட்டு தங்கராஜ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு.